பிரிஜ்பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகாரில் கைது செய்யப்பட்டவர். இவரையோ இந்தியாவின் வீர மங்கைகள், பெருமை சேர்த்து தந்தவர்கள், மகள்கள் என்றெல்லாம் பாஜகவினரும் மோடியும் கொண்டாடி தீர்த்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மற்றும் அவருடைய நண்பர்கள் குழுவையும் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. நாட்டோட தலைநகர்ல வெயில், மழை, பசி, தூக்கம் பார்க்காம எங்களை பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு பிரிஜ்பூஷனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்களையும் ஈஸியா கடந்து போயிட முடியாது. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் செயல்பட்டு வந்தார். இந்த நபர் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். சர்வதேச அளவில் வீராங்கனைகள் போராட்டம் வெடித்த பிறகுதான் பாஜக அரசு இதை கண்டுகொள்ளவே செய்தார்கள். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மொத்தமா வந்த புகாரில் 18 வயதிற்கு உட்பட்ட ஒரு சிறுமியும் இருந்ததால் போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நடந்த விசாரணையில் பாஜகவினரின் ஆதிக்கமே மேலாங்கி இருந்தது. எந்த அளவுனா அந்த சிறுமியின் தந்தை அவரே கோர்ட்டுக்கு வந்து நாங்க தான் பொய்யா புகார் கொடுத்துட்டோம், நாங்க புகாரை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி வாங்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அந்த தந்தை எவ்வளவு கஷ்டத்தோட, மனசு முழுக்க வலியோட தான் கொடுத்த புகார் பொய்னு நீதிமன்றத்துல சொல்லியிருப்பாரு. உடனே நீதிமன்றம் காவல்துறை சமர்ப்பித்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு பிரிஜ்பூஷன் சிங் மீதான போக்சோ வழக்கை முடித்து வைப்பதாக நேற்று முன்தினம் உத்தரவிட்டு அவரை விடுவிச்சிருக்காங்க. இது போதாதா அவர்களுக்கு கொண்டாடுவதற்கு? அதுவும் எப்படிப்பட்ட கொண்டாட்டம்னு தெரியுமா? பிரிஜ்பூஷன் சிங் அயோத்தியில் 100 SUV கார்கள் 10,000 ஆதரவாளர்களோடு வெற்றி வலம் வந்திருக்காரு. இந்த ஊர்வலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களையும் இங்க பதிவு பண்ணுங்க.